Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய 5வது இயல் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து இதோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் கல்வி, அதாவது செய்யுள் தான் ஃபஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். இந்த நுழைமுன்னில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் வந்து பேனா அதெல்லாம் எடுத்துகிட்டு, பேனா பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாட்டு எழுதலாம்னு உட்காராரு. ஆனால் அவருக்கு எதை பற்றி எழுதுறதுனே தெரில. அப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா, சிந்திச்சு இயற்கையை பற்றி எழுதுறாரு. வானம், ஓடை, காடு, தென்றல், இந்த மாதிரி வந்து இயற்கையை பற்றி வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ இதில் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை, பட் வந்து இந்த பாடலோட கண்டென்ட்டை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது எழுதினவர் யார்? பாரதிதாசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா சொல்லும் பொருளும் படிச்சிடணுமா? ஸோ சொல்லும் பொருள் பாருங்கள். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை, ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? வெறுப்புங்கிறது மலை, கழனினா வயல். ஸோ இந்த வெறுப்பு, கழனி இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நிகர் அப்படின்னா சமம், இதற்கு நிகரான அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது சமமான. அடுத்து பரிதி அப்படின்னா கதிரவன். ஸோ சூரியனுக்கு வேறு பெயர்கள் என்னென்னங்கிறத நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சூரியனுக்கு வேறு பெயர்கள் என்னங்கிறது சிலப்பதிகாரத்தில் என்ன படித்தோம்? கதிரவன் படித்தோம், ஞாயிறுன்னு படித்தோமா? அப்போ இங்கே புதுசாக ஒரு வார்த்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பரிதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார்முகில், முகில்னா மேகம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்தோம். அப்போ கார்முகில்னா மலை மேகம். துயின்று இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். ஓகேங்களா? துயின்று அப்படின்னா துயில் கொண்ட குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தூங்கிட்டு இருக்க குழந்தை. ஸோ துயின்று இருந்தார்னா உறங்கி இருந்தார். எத்தனைக்கும் முயலும், வெறுப்பு, மலை, கழனி, வயல், நிகர், சமம். பருதினா கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில்னா மலைமேகம், துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார். ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார்? பாரதிதாசன். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணுமாங்கன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லைங்க, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் எழுதின நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காருன்னு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. என்னென்ன நமக்கு தெரியும்? பாண்டியன் பரிசு தெரியும், அழகின் சிரிப்பு தெரியும். சின்ன வயசில் மாங்கு நம்மளை மனப்பாடம் பண்ண வச்சுருப்பாங்க இல்லைங்களா? 2 மார்க்குக்கு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. ஸோ மேக்ஸிமம் இசையமுது கூட தெரியாமல் இருக்கலாம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இந்த ஆர்டரில் தான் நம்மளாம் சின்ன பிள்ளையிலேருந்து மனப்பாடம் பண்ணியிருந்திருப்போம். எக்ஸ்ட்ரா 2 மட்டும் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இசையமுது படிக்கிறோம், கண்ணகி புரட்சி காப்பியம் வந்து படிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு, ஸோ இவர் என்ன எழுதியிருக்காரு? பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் வந்து எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? அடுத்து இப்போது நம்ம படித்தோம் இல்லைங்களா பாடல், இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்பு. இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தமிழ் பேர் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. 6th வெறும் இன்பத்தமிழ் அப்படிங்கிற முதல் செய்யுள் படித்தோம் இல்லைங்களா? அது எதில் இடம்பெற்றிருந்துச்சு? அதே பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற தொகுப்பில் வெறும் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ பாரதிதாசன் எழுதின நூல்கள் என்னென்ன? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இந்த 6 நூல்கள் படித்தோம் இப்போ. ஓகேவா? அடுத்து ஒரு நாடக நூல் படித்தோம். என்னது? பிசிராந்தையாருங்கிற நாடக நூல் படித்தோம். இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சாகித்ய அகாதமி விருதுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நூல் பேர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த பாடல் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற தொகுப்பில் தமிழ் பேருங்கிற தலைப்பில் நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஸோ எப்பயும் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஹெட்டிங் பக்கத்தில் என்னென்ன எழுதி வச்சுக்கணுங்கிறத ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இதை எழுதினவர் பாரதிதாசன் எழுதி வச்சுக்கணும். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பாரதிதாசன் கவிதைகள், அதில் தமிழ் பேருங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்? எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஒரு பாடல் எடுக்கும்போது ஓகே இது இங்கே இடம்பெற்றிருக்கு, இது இவர் எழுதுனதுங்கிறத மறக்காமல் நம்மளால் ரீகால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இல்லைனா ஏதோ ஒரு நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம், இந்த லைன்லாம் வந்து மறந்துட்டு விட்டுருவோம். 1 மார்க்ஸ் பார்த்துடலாங்களா? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. ஸோ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் யாரை கூறுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆடும் மயில் போன்ற பெண்கள். இப்போ பெண்களுக்கு நிகராக மயிலை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன்
ஓகேவா. பின்வருவனவற்றில் மலைனா வெறுப்பு அப்படின்னு நம்ம படித்தோமா, மலையை குறிக்கும் சொல் எது? வெறுப்பு. கழனி அப்படின்னா என்னென்னு படித்தோம்? வயல் அப்படின்னு படித்தோமா. அப்போ இதுக்கான ஆன்சர் வெறுப்பு. அடுத்தது ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஏடு எடுத்தேன் அப்படின்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். ஆப்ஷன் ஈல இருக்கக்கூடிய ஏடு கூட்டல் எடுத்தேன். அடுத்து 4வது கொஸ்டின், துயின்று இருந்தார் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? துயின்று கூட்டல் இருந்தார். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும்னா என்றுரைக்கும் அப்படின்னு சேர்த்துடலாமா? என்றுரைக்கும் எங்கே இருக்குது? இந்த இருக்கு, என்றுரைக்கும். ஓகேங்க, அடுத்த மேட்ச் பார்த்துருவோமா. கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமமானன்னு பார்த்தோமா, சமம். பருதினா கதிரவன், முகில்னா மேகம். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. ஸோ டக்குன்னு முடிஞ்சுது பாருங்கள். அடுத்தது அழியா செல்வம் அப்படிங்கிறது. ஸோ அழியாத செல்வம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளோட கல்வி தான். ஓகேங்களா. சரி, இப்போது இது வந்து ஒரு மனப்பாட பாடல். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வல்லார் எச்சம் எனொருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஸோ இதில் எதங்க நான் ஞாபகம் வச்சுக்கணும்? மனப்பாட பாட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லைங்கிற முதல் வரி நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ண அழியா செல்வத்தோட முதல் வரி இது. இதை எழுதினவங்க சமண முனிவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த பாடல் எங்கே இடம் பெற்றிருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ வைப்புலி அப்படின்னா பொருளை சேமித்து வைக்கும் இடம். ஓகேங்களா. இப்போ ஒரு காசை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு உண்டியல் இருக்குது. அதே போல் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து வைப்புலி. அடுத்தது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. அடுத்து வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். ஓகேங்களா. விச்சை அப்படிங்கிறது கல்வி. ஸோ நமக்கு இந்த விச்சைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. யாருங்க? விச்சைங்கிறது கல்வி. சரி, அடுத்து இந்த பாடலின் பொருள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சமண முனிவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதின தொகுப்பு தான் வந்து நாலடியார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ திருக்குறளுக்கு அடுத்து நமக்கு வந்து ரொம்ப போற்றப்படக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். ஸோ நாலடியாருங்கிறது ஒருத்தர்னால எழுதப்பட்டது கிடையாது, சமண முனிவர்களாகிய பல பேர்னால எழுதப்பட்டது தான் நாலடியார். இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ திருக்குறளுக்கு ஈக்குவலாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறப்போ திருக்குறள் 14 கீழ்கணக்குனா அப்போ நாலடியாரும் எது தான்? 14 கீழ்கணக்கு தான். ஓகேங்களா. இந்த நூல் நாலடியார் அப்படிங்கிறது 400 பாடல்களை கொண்ட நூல். அப்போது 400 வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா. இந்த நூலோட சிறப்பு பெயர்கள் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நாலடியாரோட வேறு பெயர்கள் நாலடி 400 வேளாண் வேதம். சரிங்களா. அடுத்து திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறளுக்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் எப்படி 3 பகுதிகளை பிரிச்சிருக்காரோ திருவள்ளுவர், அதே போல் நாலடியார் எழுதினவங்களும் எப்படி பிரிச்சிருக்காங்க? அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் பகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் சொல்லுக்குருதி எனும் தொடர் மூலம் அறியலாம். ஸோ திருக்குறளுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம இது எப்படி போற்றோன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 4ம் சொல்லுக்குருதி. 4னா நாலடியார், 2னா திருக்குறள். ஓகேங்களா. இது ரெண்டுமே சொல்லுக்கு உறுதின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். இந்த அழியா செல்வம் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரை நிறையா சமண முனிவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கில் வந்து ஒன்றாக வந்து இருக்குது. இது வந்து 400 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூலை வேறு எப்படி அழைப்பாங்கன்னா நாலடி 400 வேளாண் வேதம்னு அழைப்பாங்க. திருக்குறள் போலவே இந்த நூல்லையும் அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 பகுப்புகள் வந்து இருக்குது. இந்த நூல் வந்து திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோன்னா 4ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற ஒரு வரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. இங்கே வந்து வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இது மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் சும்மா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது 1 மார்க் பாருங்கள். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். நம்ம குழந்தைக்கு எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக கல்விங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துடணும். கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. ஸோ கல்வியை போல்
இந்த வார்த்தை விட்டுருங்க. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறு இல்லைன்னா விலையில்லாத செல்வம், அதாவது கல்வி வந்து விலை மதிப்பற்றது. ஓகேங்களா? ஸோ அந்த விலையில்லாத செல்வம் வேறில்லை. அடுத்து வாய்த்தீயின் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின், வாய்த்து கூட்டல் ஈயின். ஓகேங்களா? அடுத்து கேடில்லை அப்படிங்கிறது கேடு கூட்டல் இல்லைன்னு வரணும். கேடில்லைனா கேடு கூட்டல் இல்லை. அடுத்தது எவன் கூட்டல் ஒருவன்னா எவன் ஒருவன். ஸோ இங்கே இருக்கா எவன் ஒருவன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு உரைநடை, வாழ்விக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயல் ஃபுல்லாகவே கல்வியை பற்றினதாக தான் இருக்கும். இதில் நமக்கு தேவையான கண்டென்ட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ காலமறிதல், அதாவது காலத்தை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ காலம், அந்தந்த காலத்தப்பவே அப்போ நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ கல்வி வந்து படிக்க வேண்டிய நேரத்தில், அதாவது இப்போ உங்கள் மிஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்தந்த டைம்லேயே படித்து முடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேட்ச் இருக்குது இல்லைங்களா, அந்தந்த நாளைக்கு நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறோன்னா அன்னன்னைக்கு படித்து முடிச்சுட்டா உங்களுக்கான காலமும் வீணாகாது, கல்வியும் வீணாகாது. ஸோ இந்த இரண்டு கருத்தும் காலமறிதல் கல்விங்கிற தலைப்பு அதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அழியா செல்வம் அப்படிங்கிறது, அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழியாத செல்வம் அப்படின்னு வந்து எந்த குறளில் குறிப்பிட்டிருக்காருன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஓகேங்களா? அடுத்தது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. என்னதுங்க? கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு. அப்போ யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து கற்றவங்களுக்கும் கல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இப்போ படித்தவங்க அவங்களுக்கான வழியை வகுத்து அவங்க பாட்டுக்கு போவாங்க. படிக்காதவங்க மாடு எப்படி ஓடுமோ அந்த மாதிரி வந்து கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பேஜில் என்னென்ன படித்தோன்னு வந்து பார்த்துக்கோமா. ஸோ காலமறிதல் அண்ட் கல்விங்கிற விஷயத்தில் நேரத்தை வீணடிக்காமல் படிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். அழியா செல்வம் கல்வி அப்படிங்கிறதுக்கு எந்த திருக்குறளை சொல்லியிருக்காரு? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அடுத்தது கல்வி இல்லாத நாடு விலக்கில்லாத வீடுங்கிறது இதில் பார்த்துருப்போம். அடுத்து கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை பற்றி எந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு? விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களாங்க. சரி, அப்படியே அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா பாரதியார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் அப்படிங்கிறத நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இந்த நூலில் வந்து நம்ம படிக்க வேண்டிய விஷயம் முடிஞ்சு. பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து இந்த ஆசிரியரை பற்றி பார்த்துருவோமா. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி. ஓகேங்களா? இவரை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறளார் வி முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். சரி, இப்போ இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. ஓகேங்களா? என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. சரி, இவர் வந்து திருக்குறளுக்கு நிறைய பேர் வந்து உரை எழுதுவாங்க. அதாவது திருக்குறளுக்கு விளக்க உரை வந்து நிறைய பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி இவர் எழுதின உரை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனதான். அதுக்கு பேர் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம்னு பேர் வச்சுருக்காரு. இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா ஒரு பாடம், அந்த பாடம் வந்து இவர் எழுதின கட்டுரையாம். இது வந்து எதில் வந்து தொகுக்கப்பட்டிருக்குன்னா சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன படித்தோம்? திருக்குறள் வகுப்பு கிளாஸ் இருப்பார், அதை வந்து பரப்புறவர். திருக்குறள் மேலே இவருக்கு ரொம்ப பற்று இருக்குது. ஸோ நம்ம நிறையா பேர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு தொண்டரை ஆட்டிகிட்ருக்கவர் யாருன்னா திருக்குறளார் வி முனுசாமி. இவர் வந்து என்னென்ன நூல் எழுதியிருக்காரு? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை. ஓகேங்களா? சரி, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து உள்ளத்திலிருந்து எல்லாருக்கும் வழிகாட்டியிருக்காரு. கரெக்டு தானே? அது உண்மை தானே? சரி, வள்ளுவர் அவரோட உள்ளத்திலிருந்து வழிகாட்டியிருக்காரு, அதையும் நகைச்சுவை வடிவில் நமக்கு வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு வந்து ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. இவர் முனிசாமி எழுதின உலக பொதுமுறை திருக்குறள் விளக்கம்ங்கிறது வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த பாடம் சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். ஸோ காலத்தோட அருமையை கூறுது அப்படின்னா அது காலம் அறிதல். அவ்வளோதான், காலம் முடிஞ்சு. கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு. அடுத்து பள்ளி தலமனைத்தும் கோயில் சேகுவோம்ங்கிறத சொன்னவர் யார்? பாரதியார். அடுத்து உயர்வு அடைவோம்ங்கிறது உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். அடுத்து இவை கூட்டல் எல்லாம்னா இவை எல்லாம், இந்த ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இவை எல்லாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கிளாஸ் வந்து டக்குன்னு போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு துணை பாடம் இருக்கும். இது ஜஸ்ட்டு சும்மா உங்களோட ஃப்ரீ டைமில் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? நமக்கு தேவை இந்த நூலை இந்த கதை எழுதினவர் யார் அப்படிங்கிற குறிப்பு தான் நமக்கு தேவையானது. சரி, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தோன்னா இந்த கதை எழுதினவர் யார்? பள்ளி திறப்பு அப்படிங்கிற கதை எழுதினவர் சுப்ரபாரதி மணியன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். அவர் இப்போ வச்சுருக்க பேர் பாரதியார். அதில் பாரதிங்கிறத எடுத்து சுப்ரக்கும் மணியனுக்கும் இடையில போடுறாங்க, சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிறது, ஓகேங்களா? சரி, இவர் வந்து எதை பற்றினதை வந்து கருத்துக்களை நிறையா வலியுறுத்தி கதைகள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறத பற்றியும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத பற்றியும் வந்து நிறைய கருத்துக்களை வந்து வலியுறுத்தி சிறுகதை எழுதியிருக்காரு, புதினம் எழுதியிருக்காரு, கட்டுரை வந்து எழுதியிருக்காரு, ஓகேங்களா? அப்போ இவரோட மோட்டிவ், இவரோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்களோட முறையை ஒழிக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நிறையா வந்து எழுதியிருக்காரு. ஓகே, சரி. இவர் வந்து ஒரு இதழ் வந்து நடத்தியிருக்காரு. என்ன இதழ் அப்படின்னா கனவு அப்படிங்கிற இதழ் வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து இவர் எழுதின சில நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, இதெல்லாம் வந்து சுப்ரபாரதி மணியன் எழுதின நூல்கள். சரிங்க, இந்த பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற கதையை எழுதினவர் சுப்ரபாரதி மணியன். இவர் வந்து கனவுங்கிற இலக்கிய இதழை, அது வந்து அந்த இதழ் வந்து என்னது? இலக்கிய இதழ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா வந்து மெமரி பண்ணிக்கணும். இலக்கிய இதழை வந்து நடத்தியிருக்காரு. இவர் எழுதின நூல்கள் வந்து பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, ஓகேங்களா? சரி, இவரோட கண்டென்ட் வந்து என்னவா இருந்துச்சு? குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து ஒழிக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து அப்படியே வந்தால் நமக்கான இலக்கணம். ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம், ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது என்னென்னா, வெறும் ஒரே லெட்டர் இருக்கும், அந்த லெட்டருக்கு ஒரு பொருள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நன்னூல். ஸோ நன்னூல் எழுதினவர் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? பவணந்தி முனிவர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இவர் தொல்காப்பியத்தை வந்து வழிநூலாக வச்சு எழுதினது தான் நன்னூல்ன்றதை நான் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா. சரி, நன்னூலில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது, ஓகேங்களா? அதில் 40 வந்து நெடில் எழுத்தாகவும் 2 மட்டும்தான் குறில் எழுத்தாகவும் இருக்கும். ஓகே, சரி. அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ, தூ. இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் என்னங்கிறத இந்த பாக்ஸில் படிச்சுக்கலாம். இந்த 42க்கான அர்த்தமும் உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்துருவோமா? ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, ஊனா இறைச்சி, ஏ அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை, காங்கிறது சோலை, கூங்கிறது பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 42 எழுத்துக்கும் பொருள் இருக்குது. அதில் 2 மட்டும் வந்து குறில்னு சொன்னோமா? நோ அப்படிங்கிறது நோய், தூ அப்படின்னா உன், ஓகேங்களா? இந்த 42மே எப்படி இருக்கணும்? உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், ஓகேவா? சரி, அடுத்தது பகுபதம் அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் பிரிக்க முடியும், அதுதான் என்னது? பகுபதம். இதே நம்மளால் பிரிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பகாபதம், ஓகேங்களா? ஸோ பகுபதம் வந்து எத்தனை வகைப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெயர் பகுபதம், வினை பகுபதம்ங்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. பெயர் பகுபதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த 6 வகையும் வந்து நமக்கு குறிச்சிது அப்படின்னா பெயர் பகுபதம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பொருள் பகுபதம்னா பொன்னன், இடம் வந்து நாடன், காலம் சித்திரையான், சினை கண்ணன், அதாவது கண் அப்படின்னு வருதா? இங்கே சித்திரையானில் என்ன வருது? சித்திரை. இடம்ல நாடு. இந்த பொருளை வந்து பிரித்து பார்க்கும்போது நமக்கு இது வருது. இதில் எதுங்க நமக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி பிரிக்கிறாங்கங்கிறதும் நமக்கு முக்கியம். அது வந்து பொருளா, இடமா, காலமா, சினையா, பண்பா, தொழிலாங்கிறது முக்கியம். ஏங்க இதை வந்து வேகமாக சொல்லிட்டு போகிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பெயர் சொல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் அப்படியே இங்கே வருது. ஸோ நம்ம திரும்ப திரும்ப படித்ததே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப படித்ததே
விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நம்ம கிளாஸ் என்ன ஆயிரும், போர் அடிச்சிடும். ஆல்ரெடி இலக்கணத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், பெயர் சொல் படிச்சிருக்கோம். அந்த பெயர் சொல் வந்து 6 வகைப்படும் தெரியும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பகுபதம் அப்படிங்கிறனால இந்த வார்த்தையை பிரிக்க முடியுதா, பிரித்தா அதில் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதா என்னது பெயர் சொல் பெயர் பகுபதம். இதே வினை பகுபதம்னா என்னதுங்க, பிரிக்கும்போது ஏதோ ஒரு செயல் அதில் வந்து இடம் பெற்றிருக்கணும், அவ்வளோதான். உண்கின்றான் அப்படிங்கிறதுல பிரிக்கும்போது என்னது உன் அப்படிங்கிறது ஒரு செயல் இடம் பெற்றிருக்கு. அப்போது பிரித்தப்ப வினை பகுபதம் இடம் பெறுது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. இப்போது என்ன சொன்னோம், ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா அதை நம்மளால் பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பகுபதம்னு படித்தோமா. அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். ஓகேவா, என்னென்ன, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேவா, சரி. இப்போ பகுதி அப்படின்னா பிரிக்கிறதோட முன்பகுதி, முதல் பகுதி. இப்போ உண்கின்றான்ல உன் வந்துச்சா, ஸோ அந்த மாதிரி முதல் பகுதி வந்து என்னது பகுதி, கடைசியாக இருக்கக்கூடியது விகுதி. ஓகேவா, இடைநிலை அப்படிங்கிறது காலத்தை உணர்த்தக்கூடியது. சந்திங்கிறது இந்த மிச்ச சொச்சம் எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா, அதுதான் சந்தி. சாரியைங்கிறது அந்த அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அது சாரியை. விகாரம் அப்படிங்கிறது நமக்கு திரிந்து வரக்கூடியது. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே புரியும். ஓகேவா, இதில் வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது எப்படி பிரிக்கலாம், வா இத்து இந்தானது இத்து அன்னு பிரிக்க முடியுமா. இந்த வந்தனங்கிறத நமக்கு இப்படி தான் பிரிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடியது என்னது பகுதி, இந்த லாஸ்ட் இருக்கக்கூடியது என்னது விகுதி. அதுவும் இது வந்தனன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா, ஆண்களை குறிக்கக்கூடியது ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்களை குறிக்கக்கூடியது பெண்பால் வினைமுற்று விகுதி. இதே வந்தனல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பெண்பால், வந்தனன்னு கொடுத்தனால இது ஆண்பால். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சு. இந்த இதுதான் என்னதுங்க இடைநிலை. இந்த இத்து தான் இடைநிலை. இந்த இத்து வந்து இந்தானது விகாரம். இந்த இத்து நமக்கு இந்தா வந்து இங்கே மாறிடுக்கு, அப்போ மாற்றமடைந்து வரக்கூடியது விகாரம்னு சொல்லியிருக்கேன்னா. இந்த இடத்துல பாருங்கள், வந்தனன், இந்த தான் நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், இத்து இந்த இடத்துல இத்து வந்து என்னவா மாறிடுக்கு, இந்தா மாதிரி இடம் பெற்றிருக்கு. அதனால இது பேர் என்னது விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த இதுதான் வந்து என்னது காலத்தை வந்து குறிக்குது. ஓகேங்களா, அதனால இது இறந்த கால இடைநிலை குறிக்கிறனால இது என்னது இடைநிலை. இந்த ஆண் பார்த்திங்கன்னா சாரியை, இந்த ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு நிறையா வார்த்தைகளை பிரித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கே வந்துடும். இது எல்லாமே இந்த 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th 12thலாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். அதனால் பெருசாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பகாபதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க வார்த்தையை நம்மளால் பிரிக்க முடியாது. இதே மரம், கழனி, உன், எழுதுன்னு கொடுத்தா நம்மளால் பிரிக்க முடியுமா, கண்டிப்பாக பிரிக்க முடியாது. ஸோ அதே போல் இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பெயர் வினை நீங்கள் படிக்க வேணாம், பார்த்தாலே தெரியும் இது பெயர் இது வினைங்கிறது. நீங்கள் எதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடை பகாபதத்தையும் உரி பகாபதத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் 1 மார்க்லலாம் நமக்கு வரும். ஓகேவா, சரி. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைங்க, 42. அதில் 40 வந்து குறில் எழுத்து, நெடில் எழுத்து, 2 வந்து குறில் எழுத்து. அப்போ மொத்தமாக 42 ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு இருக்குது. அடுத்து எழுதினான் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு வினையை குறித்து வருது, அதனால் இது வினை பகுபதம். ஸோ எழுதினான்கிறத நம்மளால் பிரிக்க முடியும் தானே, அப்போ அது என்னது வினை பகுபதம். இதே பிரிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா வினை பகாபதம்னு சொல்லியிருக்கணும், பட் நம்மளால் பிரிக்க முடியும். அடுத்தது பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். இப்போ தானே படித்தோம் 6 வகைப்படும். காலத்தை காட்டுறது என்னென்னு படித்தோம், இடைநிலை அப்படின்னு படித்தோமா, இறந்த கால இடைநிலைன்னு படித்தோமா. ஓகே, அடுத்தது பெயர் பகுபதம். பெயர்னா ஒரு பெயரை குறிக்கக்கூடியதா, அப்போ இங்கே என்ன வரும், பெரியார். அடுத்து வினைங்கிறது வந்து வாழ்ந்தான். இடை பகுபதம்ங்கிறது என்ன வரும் நமக்கு, மண் அப்படிங்கிறது வரும். அடுத்து உரிப்பகுபதம் நனி அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ தான் நம்ம இங்கே பாக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். சரி, இப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். போவாள்ங்கிறத எப்படி பிரிக்கலாம், போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள். போங்கிறது பகுதிங்க, இது பகுதி. இது வந்து போவாள்னா எதிர்கால இடைநிலையாக வந்து இருக்குது. ஆள்ங்கிறது பெண்பாலை வந்து குறிக்குது, அப்போ பெண்பால் வினைமுற்று விகுதி. இது நடக்கின்றான், நடங்கிறது என்னது பகுதி, இது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது வந்து நடக்கின்றாங்க அட் ப்ரெசன்ட், இப்போ நிகழ்காலத்தில் வந்து இருக்குது. இது வந்து இக்கு வந்து சந்தி. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்திருக்கும். அடுத்து வந்து கொடுத்துருக்கிறதுல பார்த்தான் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், பார் கூட்டல் இத்து கூட்டல் அந்த தான்கிறத இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம்.
அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லை சும்மா எழுதி வச்சு சும்மா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். எதையும் மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். இப்போ இன்கேஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்கன்னா, பார்த்தான் அப்படிங்கிறதுக்கான அடிசொல் என்னன்னு கேட்பாங்க. அடிசொல்னால் என்னென்னா பார் அப்படிங்கிறது. பாடுவார் அப்படின்னா அதுக்கான அடிசொல் வேர்ச்சொல்னு கேட்பாங்க. பாடு அப்படிங்கிறது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்து வந்தோன்னா, ஸோ இது சும்மா வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். இதில் பொருள் எது, இடம் எது, காலம், சினம், குணம், தொழில் எதுங்கிறத சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மூவிடம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறது. தன்மை அப்படின்னா எது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் என்னது தன்மை. தன்னை குறிப்பது, அதாவது தன்னையும் சேர்த்து குறிப்பது வந்து ஒன்று தன்னை மட்டுமா இருக்கணும், இல்லை தன்னையும் சேர்த்து குறிப்பதாக இருக்கணும். அது வந்து தன்மை. இதே அடுத்தது முன்னிலை அப்படின்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை வந்து சொல்லக்கூடியது முன்னிலை. நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள், இந்த மாதிரி வரக்கூடியது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிப்பிடக்கூடியது முன்னிலை. படர்க்கைனா தொலைவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்க. அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை, இந்த மாதிரி தூரத்தில் இருக்கவங்களை குறிக்கக்கூடியது படர்க்கை. தன்மைனா தன்னையும் சேர்த்து சொல்லக்கூடியது என்னது தன்மை. முன்னிலைனா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை வந்து குறிப்பிடக்கூடியது முன்னிலை. கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடியவங்களை குறிப்பிடுவது படர்க்கை. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேஸ் பெயர் என்ன? இதில் உன் பெயர் என்ன? அடுத்தது டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அடுத்தது டேஸ் எப்படி ஓடும்? அது அல்லது அவை வந்து எப்படி ஓடும்? டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அடுத்தது டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் வந்து மூவிட பெயர்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. ஸோ எங்கள் அப்படிங்கிறப்ப இது வந்து என்னங்க வரும்? தன்மை அப்படிங்கிறதுல வருமா? அவ்வளோதான். அடுத்து இவர் தான் உங்கள் ஆசிரியர். அப்போ இந்த உங்கள்ங்கிறது யாரை குறிக்குது? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்குது. அப்போ முன்னிலை. ஸோ இந்த மாதிரி வந்து மற்றது எல்லாத்தையும் பிரிச்சிடணும். ஸோ ஃபைனலாக வந்து வந்தீங்கன்னா ஓரெழுத்து சொற்கள் இருக்கா, இது நமக்கு ரொம்ப முக்கியம். டேஸ் புல்லை மேயும். ஆ அப்படிங்கிறது புல்லை மேயும். ஆனா என்னது? மாடு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி 42 மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறத அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ புல்லை மேயும். ஆ புல்லை மேயும். எது சுடும்? தீ வந்து சுடும். டேஸ் பேசும். கை பேசும். அதாவது கைனா ஒழுக்கம். ஒழுக்கம் தான் பேசும். ஓகேங்களா? டேஸ் பறக்கும். ஈ பறக்கும். டேஸ் மனம் வீசும். பூ மனம் வீசும். ஓகேங்களா? 3 சுழி நானா பூ மனம். இதே 2 சுழி நானா உள்ளம். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. தா அப்படின்னா கொடு. அப்போ தீங்கிறது நெருப்பு. பானா பாடு. தைங்கிறது தைத்தல். அடுத்து வைங்கிறது புல். மைனா அங்கனம். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழியை பேஸ் பண்ணது. அடுத்து பாருங்கள். இரு பொருள் தருமாறு தொடரலாமல் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு தொடரலாமல் எழுதுறதுலாம் நமக்கு தேவையில்லை. இரு பொருள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பாருனா என்ன பண்ணலாம்? வழி, நதி, இது நான் சொல்லி கொடுத்தேன்னா அது. இப்போ விளக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன இருசொல் வரும்? படினா என்ன இருசொல் வரும்? வாசல் படி வரும். பரீட்சைக்கு படின்னு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரு பொருள்கள் என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்டென்ஸாலாம் எழுத வேணாம். ஸோ அடுத்து நமக்கான லாஸ்டானது சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை. சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். டிகிரி பட்டம். லிட்ரஸி கல்வி அறிவு. மாரல் நீதி. யூனிஃபார்ம் சீருடை. கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேங்க்யூ.